ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெனோவால திங்க் புக் வந்து ஒரு லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஏற்கனவே திங்க் பேடுங்கிற சீரீஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து திங்க் புக் சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போற லேப்டாப் இதுதான், லெனோவால திங்க் புக் சீரீஸ். இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது வந்து கமர்ஷியல் கம் கன்சியூமர் செக்மெண்ட். இதில் வந்து சைடில் ஸ்பெக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம திங்க் பேட்லலாம் பார்த்தோம்னா சைடில் ஸ்பெக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தோம்னா Ryzen 3ல 7330Uங்கிற ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரேம் வந்து 8GB ரேமோட வருது, 512GB SSDயோட வருது. இது வந்து டாஸ் மாடல். இதை வந்து வித் விண்டோஸ் 10 ப்ரோவோடய அவைலபிள் இருக்கு. வாங்க இதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னோம்னா சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்குரிய பவர் கேபிள் உள்ள கொடுத்துருக்காங்க. வாங்க லேப்டாப் வெளியே எடுப்போம். நம்ம திங்க் பேட் பார்த்தோம்னா பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இது கலரு லேப்டாப்போட கலர் சில்வரு, அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க தெர்மாக்கோலோட கலரும் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. லேப்டாப் பார்த்தோம்னா சில்வர் கலர்ல இருக்கு. லெனோவா திங்க் புக். இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குங்கிறத வாங்க பார்த்துருவோம். இந்த சைடு பார்த்தோம்னா கிங்ஸ்டன் லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு RJ45 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் அவுட் மட்டும்தான், ஸ்பீக்கர் இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா ரெண்டு சி டைப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சி டைப் போட்டையுமே நீங்கள் சார்ஜிங்க்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட், ஒரு USB போர்ட், ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பவர் ஆன் இண்டிகேஷன் லைட்டும் ஹார்ட் டிஸ்க் இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் போர்ட்ஸ் வந்து இவ்வளோதான். வாங்க இது ஓப்பன் பண்ணி இதோட டிஸ்பிளே கீபோர்டு எல்லாம் பார்ப்போம். லேப்டாப்போட பேக் சைடு பார்த்தோம்னா நம்ம ப்ராசஸரோட ஏர் வென்டிலேஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல இங்கே அடியில் ஒன்று ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து டாஸ் மாடல் அப்படிங்கிறனால இதில் வந்து விண்டோஸ் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஒட்டலை. இதே இது விண்டோஸ் ஒரிஜினலோட வரதுன்னா இந்த இடத்துல நமக்கு விண்டோஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதோட மாடல் நம்பர், இதோட சீரியல் நம்பர் எல்லாமே பேக் சைடு கொடுத்துருக்காங்க. இதில் மற்றபடி பேக் சைடு வந்து வேற எதுவும் பெருசாக இல்லை. இந்த இடத்துல ரப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் வென்டிலேஷன் நம்ம ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தரையில் இருக்குங்கிறனால இந்த ரப்பர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா இதோட டீட்டெயிலிங் வந்து இத்தனை நாள் வந்து இதில் ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது இந்த லேப்டாப்பை பற்றின டீட்டெயிலிங்ஸ் இல்லை. இதில் வந்து அந்த பேக்லைட் கீபோர்டு இருக்கிறது, அதுக்கடுத்து இந்த ஷட்டர் கேமரா, இதை பற்றின டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி சார்ஜிங் வந்து USB போர்ட், அதான் நம்ம டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்கதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உண்டு. பவர் ஆன் பட்டன்ல வித் ஃபிங்கர் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் ஆன் ஃபிங்கர் பிரிண்ட் தனியாக கொடுக்காம பவர் ஆன் பட்டனோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் டீட்டெயிலிங் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப் பற்றின டீட்டெயிலிங்கு இது பார்த்தோம்னா AMD Ryzen 3. இது இந்த ப்ராசஸரோட ஸ்பீட் பார்த்தோம்னா 2.3 GHz. இதோட பூஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா 4.3 GHz வரைக்கும் இது பூஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸரு. இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம இன்டெல்லாம் UHD கிராஃபிக்ஸ் வரும். இதில் வந்து AMD Radeon கிராஃபிக்ஸ் வருது. இது வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ராசஸரோட சேர்ந்து வர கிராஃபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கீபோர்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா கமர்ஷியல் செக்மெண்ட் கீபோர்டு தான். நம்ம ஏற்கனவே திங்க் பேட்ல பார்த்த மாதிரியே கீபோர்டில் வந்து கால் அட்டனு, கால் இது பண்ணுற பட்டனு, அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் ரொம்ப கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன் வரும், ஃபேஸ் வந்து ரொம்ப கிட்ட வருது. அதுக்குமே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம எனேபிள் OS இன்ஸ்டால் பண்ணிட்டு எனேபிள் பண்ணோம்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேஸ் கிட்ட போனீங்கன்னா அந்த டிஸ்பிளேலேருந்து வார்னிங் வரும்.
அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இந்த லேப்டாப்பில் அவைலபிள் இருக்குது. ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட், பவர் ஆன் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 15.6 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் அதுக்கடுத்து இவங்களோட ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே ஷட்டர் கேமரா தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த லேப்டாப் வந்து இப்போ வந்து 8GB ரேமோட உள்ள கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி இதோட ரேம் அப்கிரேட் பண்ண முடியுமா, எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலிங் உள்ள போர்டு எப்படி இருக்குங்கிறத இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லேப்டாப்பை ஒரு ஆன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால சார்ஜர் கனெக்ட் பண்ணாமல் ஆன் ஆகாது. ஸோ நம்ம C-type 65 வாட்ஸ் C-type சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜரை கனெக்ட் பண்ணி இங்கே சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் வந்து எரியுது. ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்துருவோம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. இது டாஸ் மாடலுங்கிறனால ஓஎஸ்குள்ளே எதுவும் போகாது, எடுத்தோடனே பயாஸ்குள்ளே தான் போவோம். அப்படி இல்லைன்னா நோ பூட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். இந்த இருக்க செக்கிங் மீடியான்னு வருது. செக்கிங் மீடியா ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து பயாஸ்குள்ளே மட்டும்தான் போய் இந்த பார்த்தீங்களா நோ பூட் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து ஓஎஸ் எதுவுமே கிடையாது டாஸ் மாடலுங்கிறனால. வாங்க இப்போ லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பிரிச்சிருவோம். இதில் வந்து ரெண்டு போட்டுமே சார்ஜ் ஏறுது. இப்போ நம்ம இங்கே மாட்டினோம்னாலும் சார்ஜ் ஏறுது, சார்ஜ் இண்டிகேஷன் லைட் எரியுது. அதே மாதிரி இங்கே மாட்டினோம்னாலும் சார்ஜ் இண்டிகேஷன் லைட் எரியுது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் ஸ்பீக்கர் பார்த்தோம்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டால்பி ஆடியோ யூஸ் பண்ணி உள்ள ஒர்க் ஆகுது. 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, அதாவது ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டபுள் லெஃப்ட் ரைட் இருக்குது. இது வந்து டால்பி ஆடியோ யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், இது வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் போட முடியும். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் 2 போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் NVMe. இதில் நம்ம கேமிங்கில் முன்னாடி ஒரு லெனோவோ ஐடியாபேட் கேமிங்லலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து குட்டியான எஸ்எஸ்டி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி குட்டியான எஸ்எஸ்டி வேணால் நம்ம அடிஷ்னலாக வாங்கி போனால் போட்டுக்கலாம். இல்லை இதை கழட்டிட்டு அப்கிரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் கழட்டும் போது இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரண்டியில் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. வாரண்டி அதாவது எஸ்எஸ்டிக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மற்ற போர்டுக்கெலாம் சப்போர்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ எல்லா ப்ராண்ட்லேயுமே ஓரளவு எல்லாமே அப்கிரேட் பண்ணுறாங்கன்றனால. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேம் பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்க 8GB வந்து சாலிடர் ரேமு. இது போக அடிஷ்னலாக ஒரு ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேம் ஸ்லாட்டில் வந்து நம்ம அடிஷ்னலாக இதை வந்து அப் டு 16GB சப்போர்ட்டு, இன்னொரு 8GB போடணுன்னா போட்டுக்கலாம். ப்ராசர் பார்த்தோம்னா AMD ப்ராசரு. இதில் வந்து 2 தெர்மல் கூல் பேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன ஆகுனா ப்ராசர் வந்து கொஞ்சம் வேகமாக கூல் பண்ணும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. 2 பிளேட் கொண்டு வந்து அதை கூலிங் ஃபேனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே கேபிள், இது வந்து CMOS. இது வந்து இந்த டேட்டா கேபிள் மூலமாக இந்த போர்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டுக்கும் வேறு கனெக்ஷன் கிடையாது. இந்த டேட்டா கேபிள் மூலமாக தான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு இந்த டேட்டா கேபிள் மூலமாக தான் இங்கிட்ட இருக்க USB போர்ட்டு, கார்ட் ரீடர் போர்ட்டு, லேண்ட் போர்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த கேபிள் எதுவும் ப்ராப்ளம்னா இந்த சைடு இருக்க எதுவுமே ஒர்க் ஆகாது. CMOS டேட் அண்ட் டைமும் எரர் காட்டும்.
பேட்டரி Lenovo பேட்டரி. இதோட மாடல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த மாடல் நம்பர் தான் தேவை. 45 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் டைம் வந்து நம்ம செக் பண்ணி தனியாக நான் சொல்லிடுவோம். we have no data in that. இந்த இருக்கு நம்ம இந்த ஒரு கேபிள் சொன்னோம்ல, இங்கிட்ட இருக்க போர்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு. அந்த கேபிள் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது என்ன கேபிள்னு பார்த்தோம்னா டேட்டா, அதாவது கீபோர்டுக்குரிய கேபிள். கீபோர்டு இந்த கீபோர்டு ரீப்ளேஸ் பண்ணால் அந்த கீபோர்டை ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மவுஸ் பேடுக்குரிய கேபிள். ஸ்பீக்கர் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் வந்து இதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க அந்த ஸ்டிக்கருக்கு அடியில். இதோட டவர் எக்ஸ்டெண்டருக்காண்டி இந்த வயர் எக்ஸ்டெண்டர் கொண்டு வந்து இதை வந்து டிஸ்பிளேக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒய்ஃபை இது. ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதில் அந்த இங்கிட்ட இருக்க யூஎஸ்பி இதெல்லாமே ஆன்போர்டடாக வந்துருக்கு. தட்ஸ் ஆல். வாங்க மாட்டி டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லேப்டாப் வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து ஆன் ஆகுதா, நம்ம கரெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், திரும்ப மாட்டிட்டு கரெக்டாக மாட்டியிருக்கோம், மாட்டி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். லேப்டாப் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு சார்ஜர் மாட்டி ஆன் பண்ணிட்டோம். அதனால் இப்போ திரும்ப சார்ஜர் மாட்டணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக ஆன் ஆகும். என்றைக்குமே அதே மாதிரி லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டராக பிடிச்சி ஓப்பன் பண்ணணும். அப்படி சென்டராக பிடிச்சி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த 2 இன்ச்சஸும் அட் அ டைம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் இப்போ ஒன் சைடு இது பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு இன்ச்சஸ் வந்து ஃபோர்ஸ் கூட போகும், ஒரு சைடு இன்ச்சஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியாகும். அதனால இன்ச்சஸ் வந்து வேகமாக உடையும். இன்ச்சஸ் உடைஞ்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேனல் சேர்ந்து உடையும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 3 to 4 இயர்ஸில் பேனல் மாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வரும். சென்டராக பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வந்து ஒரு 8 இயர்ஸாவது லேப்டாப் வந்து நீங்கள் எந்த சர்வீஸும் பார்க்காம நீங்கள் வாட்டா யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து V15 சீரீஸு. அதில் மாதிரி லேப்டாப் டிஸ்பிளே வந்து ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளாட்டாக இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஓரத்தில் பிடிச்சி தூக்கவோ வைக்கவோ செய்யக்கூடாது. அதான் டிஸ்பிளே எனக்கு உங்களுக்கு தான் இன்ச்சஸ் இவ்வளோ தூரம் போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலும் இன்ச்சஸ் உடைய தான் செய்யும். என்றைக்குமே இன்ச்சஸ் வந்து 2 டைமும் இப்படி ஃப்ளாட்டாக வைக்கும் போது சென்டராக பிடிச்சி தான் வைக்கணும். இப்படி ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு ஸ்டைலாக அமுக்கணும் அப்படின்னோம்னா கண்டிப்பான முறையில் இந்த இன்ச்சஸ் வந்து உடையும். 360 டிகிரி லேப்டாப்லேயே இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற லேப்டாப்லலாம் இன்ச்சஸ் வந்து இதோட ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ச்சஸே உடையிறதுக்கு வந்து நிறைய இப்போ ரீசன்ட் கேசஸில் வந்து உடையுது. அதனால என்றைக்குமே லேப்டாப் வந்து சென்டராக பிடிச்சி ஹேண்டில் பண்ணுங்கள். லேப்டாப்போட பேனல் லைஃப் வந்து நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பான முறையில் வரும். நீங்கள் இன் பிட்வீன் டைம் வந்து பேனலுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவழிக்க வேண்டியதில்லை. வாங்க ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இது டிஸ்பிளே வருமா? டிஸ்பிளே வந்து விட்டது. இப்போ F12 கொடுத்தேன், அதனால் பூட்டிங் இதுக்கு போயிருக்கு. இதில் பயாஸ் போகிறதுக்கு என்ன பட்டன்ங்கிறத செக் பண்ணுவோமா? எடிட் 2ன்னு நினைக்கிறேன். F2ல டெலீட்டாக தான் இருக்கும் பயாஸ்குள்ளே போகிறதுக்கு. பயாஸ் F1. ஓகே, இதில் வந்து அந்த திங்க் புக் மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. AMD Ryzen 3 7330U ப்ராசரு, 8GB ரேமு. அந்த நான் OS லைசன்ஸ் இதில் இருக்குது.
லேப்டாப்போட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பயாஸில் வந்து லேப்டாப்போட பயாஸ் வெர்ஷனு, லேப்டாப் சீரியல் நம்பரு எல்லாமே இதில் வந்து அப்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க. கன்ஃபிகரேஷன் போய் எஸ்எஸ்டி இதோட எஸ்எஸ்டி ஸ்பெக் எங்கே பார்க்குறது அப்படின்னா கான்ஃபிகரேஷனில் இந்த இருக்குது. சப்போஸ் நீங்கள் பயாஸில் போய் இந்த வயர்லெஸ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன தான் முட்டி மோதினீங்கனாலும் ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. இது வந்து ஸ்டோரேஜ் வந்து ஏசிஹெச் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகுது. மொதல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போய் தெரிஞ்சிருக்கோம். NVMe SSD சாம்சங் பிராண்டு இது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவு ஃபுல்லாக டீட்டெயிலிங் கொடுத்துட்டோம். நாங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறோம் கண்டிப்பான முறையில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.